ஹாய் கைஸ், நேற்று போட்ட வீடியோவோட கண்டினியூ வீடியோ இது. மார்னிங் நாங்கள் வள்ளியூரில் இறங்கிட்டோம். இது நாங்கள் வந்த ட்ரெயின் மூவ் ஆன பிறகு இந்த தண்டவாளத்துலேருந்து அந்த சைடு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் சுற்றி தான் போனேன், கொஞ்சம் தூரம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எங்களை பிக்கப் பண்ணது எங்கள் சித்தப்பா தான் வந்திருந்தாங்க. எப்போவுமே எங்கள் சித்தப்பா தான் எங்களை ஏர்லி மார்னிங் பிக் பண்ணுவாங்க. அதே போல் இந்த தடவை எங்கள் சித்தப்பா தான் வந்தாங்க. நாங்கள் இன்றைக்கி எங்கள் சித்தி வீட்டுக்கு தான் போகிறோம். காலையில் சீக்கிரமாக வந்த நேரமாக என்னன்னு தெரியல, எனக்கு எப்போவுமே போல் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மா ஒரு ப்ரெட்டும் பாலும் கொடுத்தாங்க. அது சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். தூங்கி முடிச்சதும் சித்தி இட்லியும் கேசரியும் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்கிட்டேன். ஆஃப்டர்நூனுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். வெஜிடேபிள் பிரியாணி, கேரட் அல்வா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 3 o'clock போல் மாதுளப்பழம் சாப்பிட்டேன். வயிறு ஃபில்லிங்காக இருந்துச்சு. அது முடிச்சோன்னே எங்கள் சித்தி முருங்கையில் போட்டு சூப் வச்சு கொடுத்தாங்க. அதையும் குடிச்சிட்டு ஒரு 5:30 போல் எங்கள் சித்தி டீ கொடுத்தாங்க. எங்கள் சித்தி போடுற டீ சூப்பராக இருக்கும். டீயும் காரியும் வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியே வந்தேன். மணத்தக்காளி நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் பறித்து வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டேன். நாளைக்கு ஏர்லி மார்னிங் கண்டிப்பாக பறித்து சாப்பிடணுன்னு இருக்கேன். வேறு வயிற்றில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பிறகு நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எங்கள் ஒரு திருவிழாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே எங்கள் அக்கா எல்லோரும் கிளம்பிட்டோம். இன்றைக்கி எங்கள் அண்ணன் தான் பிக் பண்ணாங்க சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அங்கேருந்து பக்கம்தான், ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும். நாங்கள் ஆட்டோவிலே போயிட்டோம். எங்கள் ஊர் திருவிழா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போகலான் அப்படின்ட்டு இருந்தோம். நற்கரண பவனி இன்றைக்கி கொண்டு வந்திருந்தாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதம் நடக்கும் சர்ச்சில் வச்சு. அதனால் எங்கள் வீட்டு வாசல் வரும்போது நாங்கள் ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சுட்டு சர்ச்சுக்கு போயிட்டோம். லைட் செட்டிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஏதோ ஜொலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நற்கரண ஆசீர்வாதத்தில் கலந்துக்கிட்டோம். அது முடிச்சதுக்கப்புறம் எங்கள் ஊரில் அசன விருந்து சாப்பாடு எல்லா திருவிழாவுக்குமே போட்டுருவாங்க. 10 நாள் திருவிழாவுக்கும். இது 8வது திருநாள். இன்றைக்கி சாம்பார், அவியல், பாயாசம். நானே என் தங்கச்சி ஒன்றா சாப்பிட ஆரம்பித்தோம். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு சப்பரம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதையும் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வீட்டு பக்கத்தில் வந்ததும் நாங்கள் எல்லோரும் ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயர் பண்ணி முடித்ததும் சப்பரம் டைரெக்டாக சர்ச்சுக்குள்ளே போயிடும். அவ்வளோதான், இன்றைக்கான வீடியோ இது தான். இனி நாளைக்கு பார்ப்போம். பாய்.